Hi friends, welcome back to my channel. Ithu Navarasam. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வஞ்சர மீன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது நெய் மீன் ஃப்ரை. இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ நெய் மீன் எடுத்துர்க்கேன். அதை நல்லா கழுவி கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய் தூள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு ஒரு மசாலா சேர்க்க போறோம். அந்த மசாலா என்னெல்லாம் வச்சு அரைக்க போறோம்னா அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். அந்த சின்ன வெங்காயத்து கூட கொஞ்சமா நல்ல மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எரிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே மீனில் கொஞ்சம் உப்பு, மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் கொஞ்சம் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சிருக்கிற மீனில் போட்டு நல்லா விரவி ஒரு 1/2 மணிக்கூர் ஊற வைக்க போகிறோம். நீங்கள் எந்த மீன்னாலும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபிஷ்ஷில் இருந்து வர ஸ்மெல் வந்து தெரியாது. இந்த மாதிரி சின்ன வெங்காயம், மிளகு இதெல்லாம் தனியாக அரைச்சி போட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம இப்போ ஒரு 1/2 மணிக்கூர் ஊற வச்சிடலாம். கடைசியாக நான் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு பேனை ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த ஃபிஷ் பீசஸை எடுத்து இதில் நம்ம போட்டுடலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், ரொம்ப எண்ணெயாக இருக்காது. அதே டைமில் நீங்கள் இதை 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு மாற்றி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன விதமான ஃபிஷ் வாங்கினாலும் இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா அரைச்சி போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நான் இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுறேன், அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்ல சூப்பரான ஸ்பைசி நெய் மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye friends.